பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்த நடிகர் விஷால் அவர்களை பத்தி இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத சில முக்கியமான விஷயங்களை முதல் முறையா அவர் கூட சீரியல்ல சேர்ந்து நடிச்ச நடிகர் ரித்திகா அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில ஒன் ஆஃப் த ஹிட் ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 105 நாட்கள் ரொம்பவே சூப்பரா நடந்து ரீசெண்டா முடிவுக்கு வந்திருக்கு. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது ரொம்பவே நல்ல பேரோட உள்ள போன நடிகர் விஷால் அவர்கள் இந்த சீசன்ல அவரு தர்ஷிகா மற்றும் அன்ஷிதா கிட்ட லவ் கண்டென்ட்ல சிக்கினனால அவருக்கு வெளியே இப்போ ரொம்பவே மோசமான பேர் உருவாகி இருக்கு. இதனால சமூக வலைத்தளங்கள்ல அவரை பல ரசிகர்கள் ரொம்பவே தப்பா பேசிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது இப்போ நடிகை ரித்திகா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8ல விஷால் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்தது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நான் இந்த சீசன் விஷாலுக்காக தான் பார்த்தேன். அவரு ஒரு சில தப்பு பண்ணிருக்காரு தான். அதுக்குன்னு அவரு இவ்ளோ மோசமா பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அவர்கிட்ட யார்கிட்டயுமே இல்லாத பல நல்ல குணங்கள் இருக்கு. அது உங்க யாருக்குமே தெரியாது. அவர் முதல்ல பெண்கள் கிட்ட இப்படி நடந்துக்கிறவர் இல்ல. பெண்களுக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரு சம்பாதிக்கிற பாதி பணத்தை ஏழை குழந்தைகளோட படிப்பு செலவுக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கான தேவைகளை வாங்கி கொடுக்கவும் தான் செலவு பண்ணுவாரு. இன்னும் சொல்ல போனா அவர் யாருக்கு செலவு பண்றாருன்னு கூட சொல்ல மாட்டாரு. இவரோட வயசுல உள்ள நிறைய பசங்க சம்பாதிக்கிற பணத்தை தப்பான வழியில எல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஆனா விஷால் அப்படி இல்ல. நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தது உண்மையான விஷால் இல்ல. அவரை மாதிரி ஒருத்தரை பாக்குறது ரொம்பவே கஷ்டம். அவருக்கு இதுக்கப்புறமா நிறைய நல்லது நடக்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை ரித்திகா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.